அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செய்தியாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா தயார், மத்திய உள்துறை அமைச்சர் தகவல் அப்படிங்கிற செய்தி. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 2036 ஓகே. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கின. இதன் நிறைவு விழா ஹல்டுவானில் நேற்று நடைபெற்றது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் 2 செய்தி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஒன்று, 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம். அது ஒரு ஃபஸ்ட்டு நியூஸு. ரெண்டாவது பாருங்கள், இந்தியா எந்த வருடத்தை இலக்காக கொண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த தயாராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2036. இன்னும் ஒலிம்பிக் கமிட்டியிலேருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் இந்திய அரசு இந்த 2036 இலக்காக கொண்டு தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 நியூஸு. ஒன்று 2036 அப்படிங்கிற இயரை நோட் பண்ணிக்கோங்க. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌலி அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் இமேஜை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது எது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தமிழ்நாடு 44வது செஸ் ஒலிம்பியாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனாங்க. அதில் தம்பி அப்படின்னு ஒரு லோகோவை இன்ட்ரோ பண்ணாங்க. அதில் வேட்டி சட்டையோட ஒரு ஆண் உருவம் ப்ளஸ் அதில் தலைப்பகுதி குதிரையோட தலை இருக்கும். அதாவது செஸ் ஒலிம்பியாட்டில் உள்ள குதிரையோட தலைப்பகுதி இருக்கும். இதே மாதிரி மௌலி அப்படிங்கிற ஒரு பொம்மையோட ஒரு கார்ட்டூன் ஒரு ரோபோட்டிக் மாதிரியே தயார் பண்ணி அந்த உத்தரகாண்ட் கவர்மெண்ட் அந்த ரோபோட்டை பார்வைக்காக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுவும் குறிப்பிடத்தக்கது. என்ன அப்படின்னா, அப்போ 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் அந்த லோகோ என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த மௌலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 தகவலும் இந்த நியூஸை பொறுத்தளவில் இருக்குது. அடுத்ததாக நேற்றைய செய்தியில் பார்த்தீங்கன்னா, இந்த மணிப்பூர் நியூஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2023 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2003 அப்படிங்கிறத தவறாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதை திருத்தம் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் நம்ம வீடியோவோடு சேர்ந்து நோட்ஸ் எடுப்பாங்க, சிலர் பார்ப்பாங்க, சிலர் கேட்டு அதை ரீகால் பண்ணுவாங்க. ஸோ கேட்கும்போது நம்ம விஷுவலாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும்போது, நம்ம கேட்கும்போது ஒரு வருடத்தை தவறாக சொல்லும்போது அது தப்பான இதாக போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன். ஸோ இந்த பழங்குடியின மக்களுக்கு இடையே எந்த வருடத்திலிருந்து பிரச்சனை நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 அப்படிங்கிறத திருத்திக்கோங்க. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த நியூஸு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இதுவும் நேற்றைய செய்தி தான். நேற்றுக்கு சொல்லும்போது இந்த மை கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இணையதளம் சொன்னேன். அது எனக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இது 3வது தடவையாக அவங்க அந்த என்டிஏ கவர்மெண்ட் பதவியேற்றிருக்காங்க. ஸோ சமீபத்தில் இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணாங்களா, இல்லை ஃபஸ்ட் டைம் அவங்க பதவியேற்றோன்னு லான்ச் பண்ணாங்களா அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 2014 அவங்க மே லாஸ்ட்டில் பதவியேற்றிருப்பாங்க. அதிலிருந்து 60 நாள் கழித்து இந்த 26/7/2014 தான் இந்த மை கவர்மெண்ட் அப்படிங்கிற இணையதளத்தை தொடங்கியிருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிர்வாகத்தில் பொதுமக்கள் பங்கு கொள்ளவும் நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கவும் இது வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு திட்டம் மாதிரி தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் டெக்னாலஜியில் நம்ம மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது சில யோசனைகள் காமன் மேன்ட்டே இருக்கும், அதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு இது தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மை கவர்மெண்ட் என்ற இலத்தினம் தொடங்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26/7/2014 அப்படிங்கிற டேட்டை முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிர்வாகத்தில் பொதுமக்கள் பங்கு கொள்ளவும் நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கவும் அதோட முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மத்திய அரசோட இணையதளம். அடுத்ததாக பாருங்கள், இது இன்றைக்கி நியூஸில் மணிப்பூரில் களமிறங்கிய இராணுவம் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மணிப்பூரோட முதலமைச்சர் ரிசைன் பண்ணதிலிருந்தே அந்த டாபிக் பேசுபடு பொருளாக இருந்திருக்கு. ஏற்கனவே இது இந்தியா ஃபுல்லாகவே ஒரு இஷ்யூவாகவே இருக்கிறதுனால மணிப்பூர் சம்மந்தமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமான கேள்விகள் கேட்காட்டியும் மெயின்ஸில் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருந்தே அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும்போது என்ன அப்படின்னா, அதாவது அந்த ஸ்டேட்டோட பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா துணை இராணுவம், அதாவது சிஆர்பிஎஃப்பும்
மாநில காவல்துறையும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சிஆர்பிஎஃப்பும் சேர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்கங்கிறது இந்த செய்தி மூலமாக தெரியுது. மணிப்பூரோட தலைநகர் பார்த்துக்கோங்க, இம்பால். மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ளது. அந்த ஸ்டேட்டோட ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய்குமார் பல்லா. உத்தரவின் பேரில் மாநிலம் முழுவதும் தீவிரவாதம், போதைப்பொருள் ஒழிக்கும் நடவடிக்கை தீவிரமாக நடந்து வருகிறது. இது வந்து மாநில காவல்துறையோடு சேர்ந்து துணை ராணுவம் சிஆர்பிஎஃப்பும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ராணுவம் வந்து உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்துக்கு எஸ்எஸ்ஏ திட்ட நிதி ஒதுக்க முடியாது அப்படின்னு வந்து மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியிலேருந்து நம்ம 2 விஷயம் எடுத்துக்கணும். ஒன்று, தேசிய கல்விக் கொள்கை எந்த வருடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்ஏ திட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேசிய கல்விக் கொள்கையை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தேசிய கல்விக் கொள்கையை வந்து 2020 மத்திய அரசு வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. ஸோ தேசிய கல்விக் கொள்கைன்னு அடிச்சிங்கனாலே அதுக்கான வருடம் பார்த்திங்கன்னா 2020 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ சமீபத்திய தேசிய கொள்கை. அதுக்கு முன்னாடி 1986, 68 அந்த மாதிரி சம்திங்லாம் இருந்திருக்கும். இப்போ சமீபத்தில் வந்த இந்த புதிய தேசிய கொள்கை கல்விக் கொள்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2020 அப்படிங்கிற இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக எஸ்எஸ்ஏ திட்ட நிதி அப்படிங்கிறது. எஸ்எஸ்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது எந்த வருடம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 to 2001 அப்படிங்கிற ஆண்டு, அதாவது நிதி ஆண்டு மாதிரி 2000 to 2001 அப்படிங்கிற ஆண்டு இடையில வந்து இந்த சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் வந்து வந்துச்சு. அதை தான் சுருக்கமாக எஸ்எஸ்ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலுமே அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து வளர்ச்சி பணிகள் சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு அமைச்சகம் நிதியுதவி வழங்கி வருகிறது. இது வந்து இந்த எஸ்எஸ்ஏ மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் எஸ்எஸ்ஏ, அதாவது இந்த நிதி வந்து தமிழக அரசுக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அதாவது மாநில அரசோட பள்ளிகள், அதாவது அரசு சார்ந்த பள்ளிகளில் வளர்ச்சியை உருவாக்குறது இந்த எஸ்எஸ்ஏயோட நோக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அதாவது 5 ஆண்டு திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு அப்படிங்கிறத முதல் லைனில் சொல்லிட்டாங்க. இதில் 5வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் அடிப்படை மற்றும் கனரக தொழில்களின் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், வறுமை ஒழிப்பு, மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதை மையமாக கொண்டிருந்தது. இதில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் 5வது 5 ஆண்டு திட்டத்தின் மிக முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது அப்படிங்கிற செய்தி. இப்போ இந்த 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்தளவில் இது முக்கியத்துவமான ஒரு 5 ஆண்டு திட்டம். என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த 5 ஆண்டு திட்டம் வந்து 5வது 5 ஆண்டு திட்டம் இயர்னு பார்த்தீங்கன்னா 1974 to 79 வரைக்கும் திட்டப்படி போட்டிருப்பாங்க. ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆகிருக்குமானா இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 போட்டிருப்பாங்க. 1975 எமர்ஜென்சி வந்திருக்கும். 1977 அரசு வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கும். மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு வந்து பதவி ஏற்றிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 77 வந்தோடனே 78ஓட இந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த 79 கூட அடையலை, அதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த 5வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்தளவில் 1977 to 79ங்கிறது இதோட வருடமாக இருக்குது. ஆமாம், இந்த திட்டம் கொண்டு வரும்போது ஆட்சியிலேருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் இருந்திருப்பாங்க. ஸோ 75 எமர்ஜென்சி, 77 மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு பதவி ஏற்கிறாங்க. 78 இது ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 5 ஆண்டு திட்டம் நமக்கு ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, சிலபஸ்லேயும் இருக்குது. எப்போயுமே அதை பற்றி 5 ஆண்டு திட்டம் பற்றி கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த 5 ஆண்டு திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதை பொறுத்தளவில் 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இயர் எந்த வருஷம் டு எந்த வருஷம், அப்புறம் அதோட நோக்கம் இதில் கொடுத்துட்டாங்க. 5வது 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம் பார்த்திங்கன்னா அடிப்படை கனரக தொழில்களின் வளர்ச்சி, அதுதான் மெயின். அப்புறம் வேலைவாய்ப்பு உருவாக்கம், வறுமை ஒழிப்பு, மக்கள் தொகை கட்டுப்பாடு. அப்போ தான் இந்த குடும்ப கட்டுப்பாடுலாம் வந்து தீவிரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 ஆண்டு திட்டம் பொறுத்தளவில் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செய்திகளோடு தான், மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.